சாமிக்கா? என்ன சுவாமிக்கு? பாண்டுரங்கனுக்கு தயார் பண்ணணும். எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா நான் வேண்டிட்டு இருந்தேன், எனக்கு குழந்தை பிறந்தா நான் பாண்டுரங்கனுக்கு இடுப்புக்கு ஒட்டியானம் சாத்துவேன்னு. பாண்டுரங்கன்னு சொன்ன உடனே கரக்க இந்த இடத்துல போயிடும். சிவபக்தன் வேற எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. இங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி, கெட்ட வார்த்தையா? பாண்டுரங்காங்கிறது உனக்கு கெட்ட வார்த்தையா? சொல்லாத. இந்த பாரு, நான் ஒரு யானை என்னை துரத்தினா கூட என் கால் அங்க மிதிக்காதுன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன். என் கண்ணால அந்த சுவாமியை பார்க்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன், சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கேன். அது பரவாயில்ல, நான் வேணா போய் சைஸ் ஒட்டியான சைஸ் பாண்டுரங்கனுடைய சைஸை எடுத்துன்னு வந்துடும், நீ தயார் பண்ணி கொடு, நீ தான் தயார் பண்ணணும், நீ தான் பெஸ்ட் கோல்ட் ஸ்மித்ன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டார். இவரும் தசாவதாரத்தை தயார் பண்ணியாச்சு. பாண்டுரங்கும் மாயாவி, அவனுக்கு லீலா புருஷன், அதான் ஏதோ ஒருத்தர் சிவபெருமான்கிட்ட போட்டமே அப்படின்னு விடமாட்டார். எல்லாரையும் தம் பக்கத்துல இழுத்துக்கணும். தன் பக்கத்துல வரவாள விட அப்படி போனா அவருக்கு ஆசை ஜாஸ்தி. என்ன பண்றான் பாப்போம் அப்படின்னு அந்த ஒட்டியானத்தை போட்டுட்டா ஒருவே தொடான்னு ஆச்சு. அது டபான்னு கீழ் வந்துருத்து. சேட்ஜி அங்கேருந்து வந்தா, நரகரி சொன்னார், ஒரே லூசா இருக்கு. அது லூசா இல்லையா? நீர் தான் லூசு. நான் சொன்னேன் இல்லையா முதல்லயே, நான் பண்ணி தர மாட்டேன்னு. இப்ப என்ன இப்படி கம்பல் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் ஏதாவது சரி பரவாயில்ல, நான் அப்படி வெட்டி தசாவதாரம் வரைக்கும் அப்படியே எல்லாம் வெட்ட முடியாது. மத்ஸ்யாவதாரம் கட் பண்றதா, கல்கியை கட் பண்றதா கொஞ்சம் பாக்குறேன் சொல்லி பண்ணி கொடுத்தா. இந்த வாட்டி ரொம்ப டைட்டா இருக்கு, உள்ளேயே போல சொன்னார். உள்ளேயே போல வந்ததுலேருந்து பிரச்சனை, ப்ராப்ளம் தான். நீ வந்ததுலேருந்தே ப்ராப்ளம் தான். உடனே இவர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, பாக்கி பைசாவும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நீ தான் யாரு தைக்கிறாளோ அவ தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி யாரு இதெல்லாம் பூஷணங்கள் பண்றாளோ அவ மெஷர்மெண்ட் எடுத்துட்டா தான் சரியா வரும். நீரே வா. சொன்னேனா இல்லையா? என் கால் மிதிக்காது, என் கண் பார்க்காது. நீ மிதிக்க வேணாம், நான் தூக்கிக்கிறேன். அது வரைக்கும் நீ நடந்து வா. வாசல்ல இருந்து நான் தூக்கிக்கிறேன். கண் பார்க்காதே, கண்ணை கட்டிக்கோ. உனக்கு என்ன மெஷர்மெண்ட் தானே, அப்படியே தடவி பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோ. எல்லாரும் இது நல்ல யோஜனையா இருக்கேன்னு தோணுது. உடனே அந்த கோவில், அது 4 தப்படி தான், மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில்லேருந்து அது வரைக்கும் நடந்து வந்துட்டு கோவில்ல மேலே தூக்கிட்டார் சேட்டு. குழந்தைகள்லாம் தூக்கிக்கிற மாதிரி இந்த ஷோல்டரில் தூக்கிண்டு நரகரி சொன்னார். இவர் நல்ல ஒரு தூண்டால கண்ணை கட்டிட்டு பாண்டுரங்கன் மேலே அப்படி கையை வச்ச. அந்த காலத்துல எல்லாருமே, இன்னும் சமீப காலம் வரைக்கும் யாருமே பாண்டுரங்கனை தொடலாம், கட்டிக்கலாம், அப்படிலாம் பண்ணலாம். இப்போதான் காலை மட்டும்தான் இப்படி ஸ்பர்ஷம், பாத ஸ்பர்ஷம் மட்டும்தான் அலோடு. அப்போல்லாம் கட்டிக்கலாம், தொடலாம், யார் வேணா. அதனால இப்படி கையை வச்சா எந்த கிரீடம் இருக்கும், திவ்ய கிரீடம் இருக்கும் நினைச்சிருந்து வச்சா லிங்கம். இப்படி கைய வச்சா கஸ்தூரி திலக்கம் இருக்கும் நினைச்சிருந்து வச்சா அங்க நடுப்புற நெற்றிக்கண். இப்படி கைய கொண்டு போய் இந்த 2 கையும் இப்படி நான் வச்சுருப்பான். அப்படி இருக்கும். இப்படி கைய கொண்டு போனா அப்படி போ திரிசூலம். இப்படி கைய கொண்டு போனா நாகாபரணம். என்னடா அது? லிங்கம், நெற்றிக்கண், நாகாபரணம், ஆவுடையார். இப்படி நம்ம சிவபெருமான் அதான் விட்டலான்னு கூப்பிடுறாடா. இப்படி ஒரு கூட்டம் நம்ம சிவபெருமான், அதனாலதான் கூட்டம் வருதுன்னு அப்படியே கண்கட்ட அப்படி அவுத்து பார்த்தா பாண்டுரங்கன் இடுப்புல கைய வச்சுன்னு சிரிச்சு பிரசன்னா முக்கார விந்தனா. நன்னா பார்த்துண்டா, ரொம்ப அழகாதான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்தா. பாண்டுரங்கா பார்த்துட்டேனேன்னு மறுபடியும் அதான் அது ஒரு ரப்பு ராங்கி. அது மனசுக்குள்ள அழகாதான் இருக்கான்னு ஒரு எண்ணம். அப்புறம் மறுபடியும் கட்டிண்டா. மறுபடியும் கையை வச்சு பார்த்தா லிங்கம், திரிநேத்திரம், திரிசூலம், நாகாபரணம். கண்கட்ட அழுத்து பார்த்தா மகர குண்டலம், பண்டரிநாதனுடைய மந்தஹாசம், திவ்ய கிரீட்டம், கை 2ம் இடுப்புல. மறுபடியும் கண்ணை கட்டிண்டு பார்த்தா லிங்கம், திரிசூலம், திரிநேத்திரம், அந்த நாகம். கண்ணை கட்ட அழுத்து பார்த்தா பாண்டுரங்கன். இது என்னடாது? ஸ்பர்ஷனே சிவஹா, தர்ஷனே பாண்டுரங்கா, மாயாவி பாண்டுரங்கா. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, சர்வசர்வ சிவஸ்தானு பூதாதென்னிதிரவ்யயா. இவரேதான் மாரமணன். இவர்தான் மாரஜனகன்.
இவரே குமார ஜனகன மலை மேல் உரைபவன் பார்க்கடல் அல்லை மேல் துயில்பவன் பாவனன் என்ன வித்தியாசம்? அதே புரிஞ்சுடுத்து நரஹரி சொன்னார். ஒரே அக்ஷரம். மாரஜனகன்னா மன்மதன் தந்தை, குமாரஜனகன்னா முருகன் தந்தை. மலை மேல் உரைபவன்னா கைலாசத்துக்கு மேல, அலை மேல் உரைபவன்னா பார்க்கடல் மேல. அதே எப்படி பாபநாசம் சிவன் அவர்களும் சமீப காலத்துல வாழ்ந்தவர் தான். அப்படியே ஒரு பஜனை. மார்கழி மாசம்னா அவர் கண்டிப்பா நினைக்காம இருக்கவே முடியாது. மார்கழி 30 நாளும் பஜனை பண்ணுவார். கபாலீஸ்வரர் மாட வீதியை சுத்தி நேத்தி கூட அதை ஸ்மரிச்சிருந்தோம். சுத்தி பஜனை பண்ணுவார். ஒரு சமயம் பஜனை போது பகுத்தறிவு மாநாடு வந்துட்டான். ரொம்ப பெரியவரோட பகுத்தறிவு மாநாடு. அதனால பயந்து போய் நீங்க மாட வீதியெல்லாம் வச்சுக்க வேண்டாம், கோவில் உள்ளே வச்சுக்கோங்கன்னா. அப்போ அவர் ஒரு பாட்டு பாடினார், கடலில் அமிழ்ந்துடுவோம். அவர் சொன்னார், அவருடைய கடமைப்படி அவர் இல்லைன்னு பேசட்டும், என்னுடைய கடமைப்படி நான் உண்டுன்னு பாடுவேன். அவரோட பணியை அவர் பண்ணட்டும், என் பணியை நான் பண்ணுவேன். இதற்காக நான் என் பஜனையை மாட வீதியில வச்சுக்காம கோவில் எல்லாம் வச்சுக்கேன். நான் மாட்டுக்கு பண்ணுவேன். அவர் பண்றதை பண்ணட்டும், நான் பண்றது. எல்லா காலத்துலயுமே எல்லாமே உண்டு. அப்பதான் கடலில் அமிழ்ந்துடுவோங்கிற பாட்டுல அவர் சொல்றார், அந்த பகுத்தறிவை கொடுக்கறதும் நீதான் பிரபோ அப்படின்னு பாடி முடிச்சு விட்டார். அதையும் கொண்டு வந்து விட்டார். மாநாட்ட பேரையும் கொண்டு வந்து விட்டார். கொடுக்கறதும் நீதான். சர்வ சிவஸ்தானு பூதாது நிதிரவ்யயா. வியமே ஆகாத, செலவே ஆகாத ஒரு நிதினா அவர் தான். சஹஸ்ரநாமம் சொல்ல 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 செலவு கிடையாது நமக்கு. அதனால கவலையே கிடையாது. செலவாயிடுமோன்னு பக்குன்னு ஒரு தர்மம் பண்ணா அதுல தர்மத்துல போல மனசு செலவுல தான் போறது. அதனால இது ஒரு தர்மம். நிதிரவ்யயா, வியமே டிஸ்ட்ராயே ஆகாத ஒரு நிதி. சம்பவோ பாவனோ பர்த்தா. சம்பவனா அவர் தன்னுடைய ஸ்வேச்சையா, அவர் இச்சப்படி அவர் சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம். உலகத்துல சாதுக்களை காப்பாத்துறதுக்காக சம்பவாமி, ஐ வில் பி born out of my own free will. அதுதான் அர்த்தம் சம்பவாமினா. சம்பவோ பாவனோனா சர்வ பல பிரதத்வாது பாவனஹா. சர்வ பலத்தையும் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன் கொடுக்கிறார். சர்வ பல தாத்ருத்வாத். பர்த்தானா அந்த காலத்துலாம் கணவனையே பர்த்தான்னு கூப்பிடுவா. ஏன்னா சப்போர்ட் பண்றவர்னு அர்த்தம். ஒன் ஹூ சப்போர்ட்ஸ். இவர் இப்பெல்லாம் பர்த்தான்னு யாரும் கூப்பிடுறது இல்லை. ஏன்னா இவ தான் சப்போர்ட் பண்றா மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால ஒன் ஹூ சப்போர்ட்ஸ் த யூனிவர்ஸ். பர்த்தா இந்த உலகத்தையே பரிக்கிறவர். அதனால பர்த்தா பரிக்கிறதுனாலதான் புரோகபாரமா அப்படின்னு தியாகராஜர் பண்ணினார். பகுதாரி, எல்லாத்தையும் தரிக்கிறவர், பரிக்கிறவர். பிரபவஹா அப்படின்னா எல்லா பஞ்சபூதங்கள்லேருந்து உண்டாக வேண்டியவா சரீரம் எல்லாருக்கும். ஆனா இவருக்கு பஞ்சபூதத்தையே உண்டாக்கின சரீரம். அப்பேற்பட்ட திருமேனி. அதனால இவரோடது ஜென்மான்னு சொல்ல மாட்டா, இவரோடது அவதாரம்னு தான் சொல்லுவா. பிரபுனா பிரபவதி இது பிரபு. எஃபர்ட்லெஸ்ஸா ஒண்ணு பண்ணினா அது பிரபுன்னு அர்த்தம். பெரிய பிரபு அப்படின்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா, பிரபவதி இது எஃபர்ட்லெஸ்ஸா பண்றார். ஈஸ்வரஹா, எல்லாத்துக்கும் லீடரா இருந்தாதான். சில பேர் ஈஸ்வரனே பேர் வச்சுக்கிறான். அது கூட பரவாயில்ல, பகவானே பேர் வச்சுக்கிறான். சில பேர் அப்படிலாம் பேர் வச்சுக்க முடியாது. ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்குள்ளயும் கண்ட்ரோல் இருந்தாதானே அந்த ஈஸ்வரன். ஆனா ஈஸ்வரன் நாமத்தை வச்சுக்கிறதுனால பரவாயில்ல. ஏன்னா கண்ணா பின்னாலும் குப்பி கப்பின்லாம் பேர் வைக்கிறதுக்கு என்னென்னமோ பேர் இல்லையே. யாரு பேருமே இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை. உன் குழந்தைக்கு என்ன பேருன்னே கேட்கறது இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் வாயில நுழைய போறது இல்லை, மனசுல ஏற போறது இல்லை. எது கேட்டா அவமானப்படுவானே. அந்த குழந்தை வேற 3-4 வாட்டி புரியலையாங்கிற மாதிரியே நமக்கு பார்த்து சொல்லும். அதனால இதுல இருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேருந்து வைக்கக்கூடாதா? அழகான பேரா வைக்கக்கூடாதா? கிருஷ்ணஹா, லோகிதாட்சா, பிரபு ஈஸ்வரஹா, சம்பவ எல்லாமே வச்சுக்கலாம். இங்கேருந்து கேசவஹா, புருஷோத்தமஹா அப்படின்லாம் வைக்கக்கூடாதா? நரசிம்மஹா, ஸ்வயம்பூ சம்புராதித்யஹா, புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹா, அநாதி நிதன
नमगाय अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभो अमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्थविष्टः स्तविवो ध्रुवः अग्राह्य शाश्वत कृष्णः लोहिताक्षप्रतद्गणः प्रभूतस्त्रिकगुब्धाम पवित्रं मङ्गलं परं पवित्रं मङ्गलं परं पवित्रं मङ्गलं परम्